இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்மை நேசித்தபடியினாலே, நம்ம மேலே கரிசனையாக இருந்தபடியினாலே இந்த மாதத்தை இந்த கடைசி வாரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நின்று தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்க நல்ல கிருபையை தந்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு தேவ வார்த்தையை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய அனந்த ஞானத்தினாலே திட்டமிடுகிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய அனந்த ஞானத்தினாலே திட்டமிடுகிற ஒரு நல்ல தேவன். அவர் திட்டம் பண்ணினது மாத்திரமல்ல, முதலில் எது வர வேண்டும், இடையில் எது வர வேண்டும், கடையில் அதாவது முடிவிலே எது வர வேண்டும் என்று சொல்லி ஒழுங்குபடுத்தி இருப்பவர். ஒழுங்குபடுத்தினவர் மாத்திரமல்ல, அவர் குறித்த நேரத்தில் வந்து சேருவதற்கு ஆணையிடுகிற தேவனுமாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி உள்ளம் துள்ளின போது தாவீதே, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பெற வேண்டியவைகள் மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வளர வேண்டிய வளர்ச்சியை குறித்தும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொடுக்க மாத்திரம் கர்த்தர் திட்டம் பண்ணவில்லை, நீங்கள் தேவனுடைய காரியங்களிலே எப்படி வளர்ச்சி அடைந்து மேலோங்கி வர வேண்டும் என்பதையும் குறித்து என் ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்தவனாய் அங்கே தாவீது இந்த வசனத்திலே சொல்லுகிறார், அவருடைய வேலை கொடுக்க திட்டமிட்டதை எனக்கு தருவது அவருடைய வேலை, அவருடைய பங்கு. ஆனால் என்னுடைய பங்கு, நான் எவ்விதம் வளர வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அதிலே நான் கவனம் செலுத்தி வளருவதிலே என்னுடைய முக்கியத்துவம், என்னுடைய நாட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்புகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அதே வசனத்தை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதிலே தாவீது இப்படி சொல்லுகிறார், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி ஈராதோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி ஈராதோ. தாவீது அதை பெறும்போது அவருடைய குடும்பம், தாவீதுடைய நிலைமை, நீர் எதிர்பார்க்கிற நிலையிலே நான் இல்லை ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் இல்லை, அப்படி இருந்தும் என்னோட கூட நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நிலையை, அந்த உணர்வை நம்முடைய சொந்த வாழ்வோடு கூட இந்த நாளிலே கொஞ்சம் இணைத்து பார்த்து கர்த்தரோடு இன்னும் நான் நெருங்கி வருவதற்கு, இன்னும் நெருங்கி நிற்க இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கும் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அவர்கள் நல்ல கவனிங்க, தேவன் தம்முடைய பிள்ளையோடு கூட திட்டமிட்டாரே, அவர்களுக்காக போட்ட திட்டம் அவர்கள் பூரணராக மாறினதினாலே அமைந்த திட்டம் அல்ல. அவர்கள் குறை உள்ளவர்களாய் இருக்கும்போது தேவன் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி, தேவன் எதிர்பார்க்கிறதான அந்த தகுதி இல்லாமல் இருக்கும்போதே என் தேவன் சகலத்தையும் திட்டம் பண்ணினார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் எல்லாரும் பூரணரான நிலைமைக்கு வந்த பின்பு கர்த்தர் திட்டமிடுவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாட்களிலே அது நிறைவேறாது. ஆனால் கிருபையுள்ள தேவன் என்ன செய்கிறார்?
தகுதி இல்லாவிட்டாலும், வளர்ச்சி இல்லாவிட்டாலும், அவர் எதிர்பார்க்கிற நிலைமை நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்று உணர்ந்தவனாய் தாவீது அங்கே அழுத்தி சொல்லுகிறார், தகுதி இல்லாதிருந்தும் என்னோடு கூட உடன்படிக்கை, வாக்குத்தத்தம், அவருடைய பூரண சித்தத்தை ஆண்டவர் நிலைநாட்டி நிறைவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5 10 வசனங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலே ஆண்டவருடைய அளவிட முடியாத அன்பை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்ன அன்பு? பெரிய அன்பு. ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் செய்ததை 6, 7, 8, 9 வசனங்களிலே 10 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ரோமர் அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்ல கவனிங்க. நாம் எப்படி இருந்தோம்? அக்கிரமக்காரராய் இருந்தோம். நாம் நல்லவர்களாக இல்லவே இல்லை. நாம் அவரை விட்டு விலகினவர்களாய் துன்மார்க்கராய் நாம் இருந்தோம். ஆனால் ஒரு விதத்தில் பார்க்கும்போது தேவனுக்கு சத்துருக்களாய் கூட நாம் என்ன பண்ணோம்? இருந்தோம். பாவிகளாய் பாவத்தில் உழன்று கொண்டிருந்தோம். அப்படி இருந்தும் தேவன் நமக்காக தம்முடைய குமாரனை அனுப்பி சிலுவையிலே ரத்தம் சிந்த வைத்து மீட்பை ஆண்டவர் சம்பாதித்து வைத்தார். நாம் தகுதி இல்லாதிருந்தும் தேவன் ஒரு நன்மையை நமக்கு செய்கிறார் என்றால் காரணம் அளவிட முடியாத தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அந்த அன்புக்காக எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல, நீர் எதிர்பார்க்கிற எந்த காரியமும் என்கிட்ட இல்லை ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நீர் போட்டிருக்கிற உம்முடைய திட்டத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவதற்கென்று ஆண்டவர் போட்டிருக்கிற உடன்படிக்கை, கொடுத்த வாக்குறுதி, வெளிப்படுத்தி இருக்கும் உறுதியான சித்தம், இதை ஆண்டவர் நம்மிலே தகுதி இல்லை, பல வேளைகளில் நாம் குறை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம், ஆமென், என்று அறிந்தும் தேவன் நம்மை குறித்து திட்டம் போட்டிருக்கிறார் என்றால் தேவன் நம்மிலே பாராட்டுகிற அளவிட முடியாத அன்பினாலே. ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனமும் 8வது வசனமும் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனமும் 8வது வசனம். நான் எப்ராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை
குணமாக்குகிறவர் என்றும் அறியாமற் போனார்கள். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உன்னை எப்படி செமியுமே போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. போது நல்ல கவனி. எப்பிராயீம் தேவனுடைய ஜனம். ஆனால் தேவ ஜனம் ஆண்டவரை விட்டு பலமுறை மீறினார்கள், பலமுறை தவறு செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பிராயீமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அன்பின் கயிறுகளாலே நான் அவர்களை திரும்ப அழைத்து வருகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட என்ன பண்ணுவேன்? உடன்படிக்கை பண்ணுவேன் என்று மோசேயை பார்த்து சொல்லுகிறார். இந்த மோசே அதற்கு பின்பு அவன் தவறுகிறான், விசுவாசத்திலே குறைந்து போகிறான். அதன் விளைவாக கானானுக்குள்ளே போக முடியவில்லை. தேவனுடைய அனந்த ஞானத்திலே, அனந்த அறிவிலே அதை ஆண்டவரால் பார்க்க முடியும். அப்படி பார்த்திருந்தும் தேவனாகிய கர்த்தர் மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏன் உடன்படிக்கை பண்ணுகிறார்? அவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தில் நமக்கும் இடம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் போட்டிருக்கிற திட்டத்தில் நமக்கும் இடம் உண்டு. சில வேளை ஆண்டவர் தகுதி இல்லாதிருந்தும் நம்மோடு உடன்படிக்கை செய்து நிச்சயமாய் நிறைவேற்ற காரணம், இந்த உலகின் மீட்பின் திட்டத்திலே நமக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு உடன்படிக்கை செய்து நிச்சயமாய் நிறைவேற்ற காரணம், நம்மை முக்கியத்துவப்படுத்த, நம்மை குறித்து தேவனுடைய திட்டத்தை நமக்குள்ளே முக்கியத்துவப்படுத்துவதற்காகத்தான் தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மை உபயோகிக்க, பயன்படுத்த விரும்புவதினாலே அப்படி செய்கிறார். 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளும் போதே ஒருவனை நல்லா தெரியும். யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவருக்கு நல்லா என்ன பண்ணும்? தெரியும். அப்படி இருந்தும் தேவன் இந்த 12 பேரை குறித்தும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் தேவன் உயிர்த்தெழுந்த பின்பு என்ன செய்கிறார்? அவர்களை அழைத்து உறுதிப்படுத்தி அவர்களுடைய கையிலே இந்த சுவிசேஷ பிரபல்யத்தை ஆண்டவர் ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. அவர்களை ஒரு ஆசீர்வாத கருவிகளாக பயன்படுத்த தேவன் சித்தம் கொண்டார். வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார். ஏன் அதை செய்தார்? உலகில் தேவனுடைய இரட்சணியத்தை நிறைவேற்ற மறுதலித்த குறை உள்ளவர்களாய் இருந்த சீஷரை ஆண்டவர் பயன்படுத்த திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 23:5 தாவீது சொல்கிறான், என் குடும்பம் தகுதியாக இல்லை. ஆண்டவர் முன்பு என் வீடு அப்படி இல்லை. அப்படி இருந்தும் என்னோடு என் குடும்பத்தோடு ஆண்டவர் திட்டம் பண்ணி நன்மைகளை வைத்து அதை நிறைவேற்றியும் என்ன பண்ணார்? காண்பித்து கொடுத்தார். என்றால் அதற்கு காரணம், தாவீதை கேட்டால், ஏன்பா தகுதி இல்லாமல் இருந்தும் ஆண்டவர் உன்னை குறித்து உன் வீட்டை குறித்து திட்டம் பண்ணி நிறைவேற்றி காண்பித்தார் என்று சொன்னால், தாவீது சொல்லுவான், என் ஆண்டவர் மிகவும் உண்மையுள்ளவர். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவனுக்கு உண்மை உள்ளவர் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அவருக்கு நான் ஒன்றை செய்ய உண்மையான மனதோடு நான் விரும்பினேன், அதை செய்கிற தகுதி எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதான உண்மையை பார்த்து அவர் அதற்கேற்ற பிரதிபலனை கொடுக்க அவரும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையின் நிமித்தம் நான் தகுதி இல்லாதிருந்தும் தேவன் அந்த திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் போட்டார். அல்லேலூயா. யாக்கோபு ஏமாற்றினவன், பலமுறை மாறினவன். ஆனாலும் யாக்கோபுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களுடைய ஆசீர்வாதத்தை தேவன் அப்படியே கொடுத்தார். அல்லேலூயா. உன்னுடைய பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களோடு சொன்னதை உனக்கு நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கை கொடுத்தார். யாக்கோபு பூரணன் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக உறுதியாய் நிற்க, தகுதியாய் நிற்கத்தக்கவன் அல்ல. ஆயினும் ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையை அவனிலும் அவன் சந்ததியிலும் நிறைவேற கர்த்தர் செய்ததற்கு காரணம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ள தேவனாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், எங்கள் சபை உமக்கு முன்பாக நீர் விரும்புகிற நிலையிலே இல்லாதிருந்தும் நீர் எங்களுக்கென்று வாக்கு தருகிறீர், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகிறீர், உம் சித்தத்தை நிலைநாட்டி நீர் நன்மை செய்கிறீர். கரம் உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பம், எங்கள் சபை உமக்கு முன்பாக தகுதி இல்லாமல், உண்மை இல்லாமல் இருந்திருந்தாலும் ஆண்டவரே, நீர் வாக்கை கொடுக்கிறீர், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகிறீர், உம்முடைய சித்தத்தை நிலைநாட்டி நன்மை செய்கிற உம்முடைய அளவிட முடியாத தேவ அன்புக்காக நன்றி. எங்களை உபயோகிக்க விரும்புகிற உம்முடைய விருப்பத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 3 காரணங்களினாலே கர்த்தர் தகுதி இல்லாத நமக்கு பெரிய திட்டத்தை போட்டு ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில் தகுதி இல்லாத தனக்கு ஆண்டவர் செய்தார் என்கிற உணர்வு வந்தவுடனே அவனுக்குள்ளிருந்து தானாக ஒரு கிரியை வெளிப்படுகிறது. அந்த கிரியை என்ன? அந்த வசனத்தின் பின்பகுதியிலே சொல்கிறான், என்னுடைய எல்லா வாஞ்சையும், அவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறது. ரட்சிப்பு தேவன் திட்டமிட்டது. எப்போது இவனுக்குள் இருந்து வருகிற, இப்போது இவனுக்குள் இருந்து வருகிற இந்த வாஞ்சை தேவன் திட்டமிட்டது அல்ல, இவன் தானாக தேவனுக்கு கொடுப்பது. ஏன்? தகுதி இல்லாத எனக்கு, தகுதி இல்லாத என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய ராஜ்யத்திற்கு இவ்வளவு மேன்மையானதை, இவ்வளவு மகிமையானதை நீர் செய்திருக்கும் போது நான் உமக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தகுதி இல்லாத எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய ராஜ்யத்திற்கு இவ்வளோ பெரிய மேன்மையை, இவ்வளோ பெரிய மகிமையை கொடுத்திருக்கிறீர் என்று சொன்னால் உமக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த உணர்வோடு இந்த வார்த்தையை இந்த காலை வேளையில் கேட்க தேவன் நமக்கும் கிருபை தருவாராக. ஆண்டவரே, என்னிலே எவ்வளவோ குறை இருக்கு, ஒத்துக்கொள்ளும், என்னிலே எவ்வளவோ குறைகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் நீர் எங்களை அழித்து விடாமல் இன்னும் உம் வாக்குகளை தந்து நிறைவேற்றி காண்பிக்கிற உம்முடைய தெய்வீக அன்புக்காக, அளவற்ற அன்புக்காக இந்த காலை வேளையில் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி செய்கிற உமக்கு யாரும் சொல்லாமலே நான் நன்றியாயிருக்க, நான் மிகவும் நன்றியாயிருக்க என்னை இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அவன் ஆண்டவரிடம் கேட்கிறான், அந்த வாஞ்சை பெருகும்படி செய்ய மாட்டீரோ? வாஞ்சை பெருகும்படி செய்ய மாட்டீரோ என்று கேட்கிறான். அந்த வாஞ்சை என்ன? 2 சாமுவேல் 23:5 வாசிங்க.
என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? போதும். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. அவனுக்கு ஒரு ஆசை. நன்றினால சொல்லுகிற ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு என் குடும்பத்திற்கு என்னுடைய ராஜ்யத்திற்கு இவ்வளவு பெரிய நன்மையை தகுதி இல்லாதிருந்தும் நீர் செய்ததினாலே எனக்குள்ளே ஒரு ஆசை, எனக்குள்ளே ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் இப்படியும் வாழ, என்னுடைய குடும்பம் அப்படியும் வாழ இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இப்படி வாழ, என்னுடைய குடும்பம் அப்படி வாழ, அப்படி நடக்க என்ற நிலை இருக்கக்கூடாது. என் வீடு, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. நல்லா சொல்லாம சேர்ந்து சொல்ல, என் வீடு, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கொள்கை பிடிப்பு வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்கு, செய்ததான உடன்படிக்கை, இன்னும் சொல்ல போன அவருடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற்ற அவர் வல்லவர். ஆனால் அவர் அதை செய்வதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தில் இருந்து, ஆண்டவரே நீர் திட்டமிட்டீர் என்பதை நான் அறியும் போது நான் நன்றி உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் திட்டம் பண்ணும் போது நன்றி உள்ளவனாய் இருக்க ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நன்றியை காட்டுவது? நன்றியாக இருக்க விரும்புகிறேன், நல்லது. எப்படி அந்த நன்றியை நாம் காட்டுவது? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் எப்படியும் வாழ விரும்ப மாட்டார்கள். சொல்லுங்க, என்னுடைய குடும்பம் நான் எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ மாட்டாங்க. தங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் உள்ளவர்களாக, கட்டுப்பாடு உள்ளவர்களாக இப்படித்தான் என்று இருக்க வேண்டும். எப்படியும் இருக்க, எப்படியும் வாழ, மனம் போல வாழ அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எனக்குள் ஒரு ஆசை வருகிறது. அதுதான் என்னுடைய கர்த்தருக்கு செய்கிற நன்றியின் பிரதிபலிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறேன் சொன்னா போதாது. என் குடும்பம், என் வாழ்க்கை இப்படித்தான் வாழும் என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கைத்தான் கர்த்தருக்கு கொடுக்கிற நன்றியினுடைய பிரதிபலிப்பு. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைப்போம், ஆண்டவரே கோடி கணக்கில் கொடுக்கிறேன், அது நன்றி அல்ல. எனக்கு இவ்வளவு நன்மை செய்தவருக்கு அவர் விரும்புகிற விதத்தில் இப்படித்தான் அவருடைய வசனம் சொல்லி இருக்கிறதே, அந்த விதத்தில் தான் நான் நடப்பேன், என் குடும்பம் நடக்கும். அதுதான் பிரதிபலிப்பு. அல்லேலூயா. அந்த வாஞ்சை எனக்குள் வருகிறது. தாவீது சொல்கிறான், என் வீடு கர்த்தருக்கு முன்பு இப்படி இராதோ. எப்படி இராதோ? தாவீதே அந்த வேத பகுதியில் 3 காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த 3 காரியங்களும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும், ஆண்டவர் நமக்கு தந்ததான குடும்பத்திலும், தேவன் நமக்கு தந்த சபையிலும் இந்த 3 தன்மைகளும் இருக்கும்படியாக நாம் முயற்சி செய்து இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக, குடும்பமாக, சபையாக நாங்கள் இருக்க இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம் என்ற ஒரு அர்ப்பணத்தோடு தாவீது சொன்ன காரியத்தை கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இப்படி இராதோ. எப்படி இராதோ? முதலாவது 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 23:3. இஸ்ரவேலின் தேவனும், இஸ்ரவேலின் தேவனும், இஸ்ரவேலின் கன்மலையுமானவர், இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தரம் பண்ணுகிறவர் இருப்பார். முதலாவது, என் வீடு எப்படி இராதோ. தாவீதுக்கு இருந்த ஆசை என்ன தெரியுமா? இப்படி இராதோ. எப்படி இராதோ? முதலாவது தாவீதுக்கு ஆசை என்ன தெரியுமா? என் வீடு தெய்வீக ஆளுகை நிறைந்த குடும்பமாக இருக்கணும். இன்னும் சொன்ன போனால் தேவ பயம்
ஆளுகை செய்ய வேண்டும். என் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும்? தேவ பயம், ஆளுகை செய்ய. அந்த வசனம் தொடங்கும் போது கர்த்தர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நன்றியை தெரிவிக்க விரும்பின தாவீதுக்கு ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிற அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை என்ன? அவன் சொல்லுகிறான், நீதிபரராய் ஆண்டு துரைத்தனம் பண்ணுகிறவர். தேவனுடைய ஆளுகையை தாவீது அங்கீகரிக்கிறான். கை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய ஆளுகையை தாவீது அங்கீகரிக்கிறான். அங்கீகரித்து விட்டு அவன் சொல்லுகிறான், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பம் நன்றி உள்ளதாய் இருப்பது எப்படி? நன்றி 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 என்று சொல்லி 1000 பாடல்களை பாடுவதினால் அல்ல, உற்சாகத்தோடு பாடுவதினால் அல்ல, அவர் நமக்குள் ஒரு ஆசை உருவாக வேண்டும். பக்கத்தில் பா சொல்லுங்க, 1000 பாடல் பாடுறதுனால அல்ல, உற்சாகமாக பாடுறதுனால அல்ல, நமக்குள்ளே ஒரு ஆசை எழும்ப வேண்டும். ஆண்டவரே, வீடு என்கிற என்னுடைய வாழ்வு, வீடு என்கிற என்னுடைய குடும்பம், வீடு என்கிற சபையிலே எப்பொழுதும் ஒரு தெய்வீக ஆளுகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. அதற்கு கீழ்ப்பட்டு தான் நாங்கள் இருப்போம். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்த, தெய்வீக ஆளுகையை நாங்கள் விரும்புகிறோம். அந்த தெய்வீக ஆளுகைக்கு நாங்கள் கீழ்ப்பட்டு இருப்போம். தேவ சமூகத்திலேருந்து சொல்லியிருக்கீங்க, தெய்வீக ஆளுகைக்கு என்ன பண்ணுவோம்? கீழ்ப்பட்டு இருப்போம். இனி மீற முடியாது. ஏன்னா ஆண்டவர் சமூகத்திலேருந்து என்ன பண்ணியிருக்கீங்க? சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த தெய்வீக ஆளுகை என்பது என்ன? ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு கொடுக்கிற முன்னுரிமை. ஆண்டவருடைய ஆளுகை என்பது என்ன? ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு கொடுக்கிற முன்னுரிமை. செய்தியை நம்முடைய மனதிலே கர்த்தர் இந்த காலை வேளையிலே தெளிவுபடுத்துவாராக. ஆண்டவருடைய ஆளுகை குறித்து 2 காரியங்களை தாவீது சொல்லுகிறான். முதலாவது, ஆளுகை செய்கிறவர் நீதியில் ஆளுகை செய்கிறார், நீதிபரராய் ஆளுகிறார். எப்படி நன்றி செலுத்துவது? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆளுகை இருக்கும். என் சொந்த இஷ்டம், என் சொந்த விருப்பம் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய நீதி ஆளுகை செய்யும். தேவனுடைய நீதி என்ன? ஆண்டவருடைய பார்வையில் எது சரியோ அதுதான் தேவனுடைய நீதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய பார்வையில் எது சரியானதோ அதுதான் தேவனுடைய நீதி. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், உம்முடைய பார்வையில் எது சரி என்று சொல்லி காணப்படுகிறதோ அதற்குத்தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். நாங்கள் அதற்கு கீழ்ப்பட்டிருப்போம். எப்படி அதை கண்டுகொள்வது? 119வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 119 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அழகா சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மனிதன், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற குடும்பம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற சபை, அது பாக்கியம் உள்ளது. பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்க குடும்பம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தா பாக்கியம் உள்ள குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்திலே, கர்த்தருடைய வார்த்தையில தான் எது சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதே 119ஆம் சங்கீதம் 138வது வசனம், 140வது வசனம், 172வது வசனத்தை வாசிங்க. நீர் கட்டளையிட்ட சாட்சிகள், நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள், மகா உண்மையுமானவைகள். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, மிகவும் புடமிடப்பட்டது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். இங்க பார்க்கிறோம், நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் உண்மையானவை, நீதி உள்ளவை. உம்முடைய கட்டளைகள் நீதி உள்ளவை, உம்முடைய வார்த்தை நீதி உள்ளது. நான் அதன் மேல் என்ன பண்ணுகிறேன்? பிரியப்படுகிறேன். எந்த வாழ்க்கையில
எந்த குடும்பத்திலே, எந்த சபையிலே ஆண்டவர் வசனத்தில் எனக்கு இதுதான் சரியானது என்று காண்பிக்கிறாரோ அதை தங்களுடைய குடும்பத்திலே, தங்களுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி பிடித்து அதை கடைபிடிக்க அர்ப்பணித்திருக்கிறார்களோ அந்த வாழ்க்கை தேவன் தங்களுக்கு பாராட்டின பெரிய கிருபையை, நன்றியை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்றியை பிரதிபலிக்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், குடும்பங்களுக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. யோபுவை குறித்து நாம் வாசிக்கிறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க சொல்லப்படுகிற முதல் வார்த்தை உத்தமன். அல்லேலூயா. உத்தமன். அவனுடைய குடும்பத்தில் பாவம் வராதபடி சுத்திகரித்து கர்த்தருக்கு முன்பாக சரியானதை செய்ய வேதம் இல்லாத காலத்திலே, ஆராதனை முறைகள் வெளிப்பட்டிராத காலத்திலே அவன் எப்படி இருந்தான்? தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளிலே ஒன்று உபாகமம் 16வது அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 16வது அதிகாரம் 20வது வசனம். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் நீதியையே பின்பற்றுவாயாக. தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, அவர்களுக்காக போட்ட திட்டங்கள் நிறைவேற்ற எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆளுகை. என்ன ஆளுகை? உம்முடைய பார்வையில் சரி என்பது எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. புதிய ஏற்பாட்டில் இளைஞனாகிய தீமோத்தேயுவிற்கு ஆலோசனை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனமும் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்தையும் வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. வாலிபனாகிய தீமோத்தேயுவே, உன்னுடைய வாழ்க்கையில கவனமாயிரு, நீதியை செய்யும்படி நாடு. அல்லேலூயா. ஏன்? ஆண்டவருக்கு நன்றியாயிருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்க நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பு சரியானது செயல்படுத்தப்பட வேண்டும். எந்த வாழ்க்கை, எந்த குடும்பம், எந்த சபை கர்த்தருக்கு முன் நீதியாய் இருப்பதை அவர்கள் முன்னுரிமைப்படுத்துவார்களானால், ஏசாயா 64வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 64:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் இங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. எந்த குடும்பம், எந்த வாழ்க்கை, எந்த சபை கர்த்தருக்கு முன் நீதியாய் இருப்பதை அவர்கள் முன்னுரிமைப்படுத்தி நடந்தால், அப்படிப்பட்ட குடும்பத்தை, அப்படிப்பட்ட சபையை தேவனாகிய கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களை கர்த்தர் சந்தித்து கர்த்தரை மகிமைப்படுத்த செய்கிறார். ஆண்டவரே, இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் அப்பா நிரப்பி உதவி புரிவீராக. எந்த வாழ்க்கையிலும், எந்த குடும்பத்திலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு நீதி ஆளுகை செய்யும் என்றால், ஏசாயாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 15-16 வசனங்கள். ஏசாயா 33:15-16. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி
பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்வை, குடும்பத்தை, அப்படிப்பட்ட சபையை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உயர்ந்த இடங்களில் உட்கார அவர்களுடைய வாழ்க்கை மேன்மைப்பட்டிருக்க கர்த்தர் செய்வார். நீதியாய் நடந்தால் 33:16 மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 33:16 மறுபடியும் வாசி. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. நீதியாய் நடந்தால் உயர்ந்த அடைக்கலங்களில் வாசம் பண்ணுவான். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். குறைவில்லாமல் சரியான நேரத்தில் கர்த்தர் அனைத்தையும் செய்வார். ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளிலே உம்முடைய நீதி ஆளுகை செய்வதாக. இதை தாவீது நன்றாய் அறிந்திருந்தவர். 101 சங்கீதத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், இப்போ வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் அந்த 101 சங்கீதத்தை உட்காந்து நல்ல பொறுமையாக கொஞ்சம் நிதானித்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 101 சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், அவன் தீர்மானம் பண்ணுகிறான். தாவீது ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். என்ன தீர்மானம்? என் வீடு இப்படித்தான் இருக்கும். என் வீட்டிற்குள் நான் யாரை அனுமதிப்பேன், என் வீட்டிற்குள் எது வரக்கூடாது என்று அவன் ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானிக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த தீர்மானம் இன்னைக்கு நமக்கு தேவை. 2வது வசனத்தில் பாருங்க, அவர் சொல்றாரு 101 சங்கீதத்தில், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு. ஒரு 2-3 காரியத்தை மட்டும் வாசிக்கலாம். 3வது வசனத்தில் சொல்ல, எதை நான் விளக்குவேன்னு சொல்றாரு பாருங்க. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. 4வது வசனம், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். 6வது வசனத்தில், தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். யாரை வீட்டுக்குள்ள சேர்த்துவாரா? உண்மை உள்ளவங்க யார் இருக்காங்களோ அவங்க தான் என் வீட்டுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாங்க. உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை, அடுத்து 7வது வசனம் சொல்றார், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் கண்முன். இந்த தீர்மானம் ஒரு விசுவாசிக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தை தீர்மானிக்கிறான். இந்த நாளிலே தேவ சமூகம் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வீடும் கர்த்தருடைய நீதியினாலே ஆளுகை செய்யப்படும் என்றால் கர்த்தர் சந்தோஷத்தோடு திட்டமிட்டதை தாமதிக்காமல் நிறைவேற்றி முடிப்பார். அதிலே 2வது குறிப்பு, அதே 23:3 வாசிங்க. 2 சாமுவேல் 23:3. முதலாவது அந்த குறிப்பில் ஆளுகை, தெய்வீக ஆளுகை இருக்கிற வீடா இருக்கணும். அவருடைய ஆளுகைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். இங்க 2வது சொல்லுகிறார் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர். 2வது தெய்வ பயம். முதலாவது கர்த்தருடைய ஆளுகை, அதில் 2வது குறிப்பு தெய்வ பயம். இப்போ ஆதியாகமம் 42வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 18வது வசனம். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். போதும். அவன் சகோதரர்கள் பயந்து போய் நிற்கிறாங்க. தங்கள் சகோதரன் யோசேப்பு என்று அவர்களுக்கு தெரியாது. தங்களுக்கு தீமை வந்துவிடும் என நினைத்த போது
யோசேப்பு சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் அலுவல் செய்து கொண்டிருக்கிறான். யோசேப்பு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறான். அந்த நேரத்தில் அவனை ஆளுகை செய்தது தெய்வ பயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யோசேப்பு பெரிய போஸ்ட், அதிகாரத்தில் இருக்கிறான். ஆனால் அங்கே இருந்தாலும் அவனுக்குள்ளே ஆளுகை செய்தது தெய்வ பயம். இன்றைக்கி நம்ம எங்கே வேணால் வேலை செய்யலாம், எந்த இடத்துல வேணால் தொழில் செய்யலாம். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல நம்மை ஆளுகை செய்ய வேண்டியது தெய்வ பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவனை ஆளுகை செய்த தெய்வ பயம். தேவ பயம் உள்ளவனாக இருந்தான். குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். போதும். கணவன் மனைவிக்கு ஆலோசனை எப்படி ஆரம்பிக்குது? தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். ஏன்? குடும்பத்தில் ஆளுகை செய்ய வேண்டியது தெய்வ பயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கணவன் மனைவிக்கு ஆலோசனை சொல்ல தொடங்கும் போதே சொல்லுகிற முதல் காரியம் தெய்வ பயம். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தெய்வ பயம். ஹல்லேலூயா. லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். ஒரு குடும்ப சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், தெய்வ பயம் அந்த வீட்டை ஆளுகை செய்யும் என்றால் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. தேவ பயம் ஒரு வீட்டை ஆளுகை செய்யுமானால் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள், பெரியவர்களை கனம் பண்ணுவார்கள். கேட்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் தந்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் தந்திருக்கிற பெரியோரை நீங்கள் கனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னைக்கு பெற்றோரை பெரியோர்களை பிள்ளைகள் மதிக்கிறதே இல்லை. எப்போ தெரியுமா அந்த மதிப்பு கனம் கொடுக்குற நிலை வரும்? தெய்வ பயம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் பெற்றோரை பிள்ளை கனம் பண்ணும், பெரியோர்களை மதிப்பார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்வு பர்ஃபெக்டாக இல்லை, அப்படி இருந்தும் திட்டம் போட்டிருக்கிறார். அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமானால் உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வ பயம் இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே தேவர் திட்டம் பண்ண தகுதி இல்லாதிருந்தோம், பெர்ஃபெக்டாக இல்லாதிருந்தோம், ஆண்டவர் திட்டம் போட்டிருக்கிறாரே, அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய குடும்பத்தை தெய்வ பயம் ஆளுகை செய்ய வேண்டும். உங்கள் வாழ்வை ஆளுகை செய்ய இடம் கொடுங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சபையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப சூழ்நிலையிலே தெய்வ பயம் இருந்தால் நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும். என்ன உணர்வு தெரியுமா? நாங்கள் பேசுவது இதை கவனித்து கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாள் அவருக்கு பேசுகிற வார்த்தைக்கு கூட நான் என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் வந்தால் என் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் என்று ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். தெய்வ பயம் என்பது கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கும்படி நம்மை கொண்டு போய் நிறுத்தும். நான் உமக்கு நன்றியாய் விற்க விரும்புகிறேன். தெய்வ பயம் என் வாழ்க்கையை ஆளுகை செய்வதாக. 145வது சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 145:19.
அவர் தமக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். எந்த வீட்டிலே, எந்த வாழ்க்கையிலே, எந்த சபையிலே தெய்வம் இருக்கிறதோ, அதாவது தேவ பயம் இருக்கிறதோ, அந்த சபை, அந்த வாழ்க்கை, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அந்த விருப்பத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இந்த நாளிலே நம்முடைய அவசியங்களை, நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை கேட்டறிந்து கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்ய வேண்டுமா? ஆண்டவரே, நன்றியை உமக்கு பிரதிபலிப்பதற்காக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை ஆளுகை செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன். அதனால தாவீது சொல்லுகிறார், என் வீடு தேவனுக்கு முன் இப்படி இராதோ. நேராயிட்டு முழங்காற்படியிடுவோம். 3 காரியங்களை தாவீது தன்னுடைய வீட்டில் குடும்பத்தை குறித்து ஆசைப்படுகிறார். என்னுடைய வீடு தேவனுக்கு முன்பு இப்படி இராதோ. எப்படி இராதோ? முதல் காரியத்தை மட்டும் இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். என்னுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும் தெரியுமா? தெய்வீக ஆளுகை நிறைந்த வீடாக இருக்கணும். தெய்வீக நிறைந்த வீடாய் தெய்வீக ஆளுகை நிறைந்த வீடாக இருக்குன்னா தாவீது சொல்கிறார், ஆண்டவருடைய அதிகாரத்திற்குத்தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 119 சங்கீதத்தில் வாசித்தோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மனிதன், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற குடும்பம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற சபை பாக்கியம் உள்ளது. ஏன்னா வசனத்தில் தான் எது சரி என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையில் எது சரியா இருக்கிறதோ அப்படித்தான் என் குடும்பம் நடக்கும், என் வாழ்க்கை இருக்கும். அப்படி ஒரு ஆசை தாவீதுக்கு. இந்த கால்வி எத்தனை பேருக்கு ஆசை? கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வீடு உங்கள் ஆளுகை, தெய்வீக ஆளுகை நிறைஞ்ச வீடாக இருக்கும். எது உம்முடைய பார்வையில் சரியோ அதுதான் என் வீட்டுக்குள்ளே செய்யப்படும். நான் ஒரு விருப்பத்தில் போகிறேன், என் வீட்டில் இன்னொருத்தர் இன்னொரு விருப்பப்படி போகிறாங்க, அந்த நிலைமை அல்ல. என் வீடு நீதியால் நிரப்பப்பட்டு இருக்கும். தேவன் நீதி என் வீட்டுக்குள்ளே இருக்கும். நீதிபரராகிய இயேசு எதை விரும்புகிறாரோ, வசனத்தை எனக்கு சுட்டி காட்டி இப்படி செய் என்று சொல்லுகிறாரோ அதுக்கு மட்டும்தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். அப்படி இருக்கிற வீட்டுக்குள்ள கர்த்தர் ஆளுகை செஞ்சா அவர் திட்டம் பண்ணின தவறாமல் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதே குறிப்பில் 2வது தாவீது சொல்லுகிறார், என் வீடு தெய்வ பயம் இருக்கணும். என் வீட்டுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். சகோதரர்களெல்லாம் பயந்து நடுங்கும்போது யோசேப்பு சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியுமா? தைரியமாக சொல்ல முடியுமா நான் தேவனுக்கு பயப்படுகிறவன்? ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். அவன் அலுவல் செய்து கொண்டு இருந்தாலோ, பொறுப்பில் இருந்தாலோ, அந்த நேரத்தில் அவனை ஆளுகை செய்தது தெய்வ பயம். அதனால தான் பாவம் தேடி வந்த பொழுதோ அவன் தூர விட்டு விலகி போனதற்கு காரணம் தெய்வ பயம் அவனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு தெய்வ பயம் நம்ம வீட்டில் இருக்கா? நமக்குள்ளே தெய்வ பயம் இருக்கா? தனிப்பட்ட வாழ்வில் தெய்வ பயம் இருக்கா? இந்த காலைவேளை சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவர் கணவன் மனைவிக்கு ஆலோசனை கொடுக்கும் போது கூட எப்படி ஆரம்பிக்கிறார்? தெய்வ பயத்தோடே. அப்ப குடும்பத்துக்கு மிக முக்கியமானது தெய்வ பயம். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள தெய்வ பயம் இருக்கணும். ஆண்டவரே, தெய்வ பயம் இருக்கணும். ஆண்டவரே, தெய்வ பயம் ஆளுகை செய்யுமானால் பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுவாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க, பெரியவர்களை கனம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை உண்டு பண்ணும். எல்லாருக்குள்ள இந்த தெய்வ பயம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சபையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப சூழ்நிலையில் தெய்வ பயம் இருந்தால் நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும். நாங்கள் பேசுவதை எல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். நான் பேசுவது தேவனுக்கு உகந்ததாக இருந்தால் கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுவார். நான் பேசுகிற எல்லா காரியத்துக்கும் ஒரு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த சிந்தை எனக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவரே, எந்த வீட்டுக்குள்ளே, எந்த வாழ்க்கைக்குள்ளே, எந்த சபையில் தெய்வ பயம் இருக்கிறதோ
அங்கே நீர் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன வேண்டுமென்று கேட்டு வாழ்வின் தேவைகளை சந்தித்து அருளி செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நன்றியை பிரதிபலிப்பதற்காக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய வாழ்க்கையை, என் குடும்பத்தை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். அர்ப்பணிக்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல திவ்ய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தாவீது உமக்கு முன்பாக, தாவீதுக்குள்ளே ஒரு ஆசை, என் வீடு தேவனுக்கு முன்பாக இப்படி இராதோ, எப்படி இருக்கணும்னு அவனுக்கு ஆசை. முதலாவது, என் வீடு தெய்வ ஆளுகை நிறைந்த குடும்பமாக இருக்கணும் ஆண்டவரே. என் வீடு தெய்வ பயத்தால் நிறைந்த வீடாக இருக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாஞ்சியை, விருப்பத்தை கை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும், குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தர் தருவாராக. அந்த குடும்பங்கள் தெய்வீக ஆளுகையால் அவருடைய அதிகாரத்திற்கு நீதியாய் நடக்கிற குடும்பமாய் இருக்க உதவி செய்யும். வீட்டுக்குள்ளே தெய்வ பயம் இருக்கட்டும். தெய்வ பயம் இருக்கும்போது எல்லாம் தானா மாறு ஆண்டவரே. அந்த தெய்வ பயத்தை கர்த்தர் தருவாராக. வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை பேசுவதாக, கிரியை செய்வதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.